கார்த்திகை தீபம் அன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு பிரசாதமாக இந்த கார்த்திகை அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சாமிக்கு படைக்கிற பிரசாதங்கிறனால இது பச்சை அரிசியில் செஞ்சுருக்கேன். சரியான அளவுகளோட கரெக்டான பக்குவத்தில் செய்யணும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமிக்கு படைக்கிற பிரசாதங்கிறனால பச்சரிசியை பயன்படுத்திக்கோங்க. திடமான அரிசியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் அரிசி பயன்படுத்தி தான் செய்கிறேன். இதில் தான் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து ஊற விட்டுருக்கேன். அரிசி ஊற வைக்கும் போதே 4-5 தண்ணி சேர்த்து அலசியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்ப புது தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஆளாக்குலேயே 3/4 கப் ஆளாக்குக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை இனிப்பு கூடுதலாக விருப்பப்படுறவங்க நீங்கள் ஒரு ஆளாக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1/4 ஆளாக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி நல்லா கொதி வரட்டும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்சி ஜஸ்ட் கொதித்து வந்தால் போதும். நல்லா இதை கரை விட்டுருக்கோம். இப்போ இது எடுத்து மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜாரில் அரிசியை சேர்த்து 1 அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் கட்டியாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாயிராமல் இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை முடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆளாக்கு அளவில் அரை ஆளாக்கு அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு கட்டி பதமாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் பாகு சேர்த்து இதை கரைக்க போகிறோங்கிறனால தான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் அந்த வெல்லப்பாகை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கல் மண் தூசு இருக்குங்கிறதுனால நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. நான் இதில் சோடா உப்பு சேர்க்காமல் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் ஒன்று ஊற்றி பாருங்கள். ஹார்டாக வந்ததுன்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி சோடா உப்பை தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்துட்டிங்கன்னா சோடா உப்பு தேவையே இல்லை. நல்லா சாஃப்டாக அப்பம் வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். எண்ணெய் மிதமான தீயில் காய வச்சு கரண்டியில் மாவள்ளி சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்த உடனே நல்லா எலும்பி வருது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி எலும்பி வரும். அப்பம் ஊற்றுற பேன் பழகின பேனாக இருக்கணும். இல்லை நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. இல்லை இரும்பு சட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோன்னே இதை எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இன்னொன்று ஊற்றிக்கிறேன். ஒன்றா சேர்த்து அப்பத்தை பொரித்து எடுத்துக்கோங்க. 2, 3ன்னு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா எலும்பி வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒன்றா ஊற்றி எடுத்திங்கன்னா சுலபமாக அப்பம் நல்லா எலும்பி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்த்திகை அப்பம் செய்ய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த பிரசாதத்தை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.